என்ன குளிரு, என்ன குளிரு, மார்கழி குளிரு, இந்த போடு போடுவே. அப்பா, இந்த கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கப்பு 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 கப்புன்னு வந்து அடைக்குது. வாயெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. என்ன பனி ஊத்துது, மனசு வெளியில வர மாட்டேங்குதா? தண்ணிக்குள்ள கைய ஒட்டினாலே ஒரே சில்லுன்னு இருக்கு. இந்த மார்கழியில வெள்ளனத்துல எந்திரிச்சு வீடு வாசல்லாம் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டு மங்களகரமா இருந்தா நல்லா இருக்கும். மகாலட்சுமி வீட்டுக்கு வரும் சொல்றாங்க. ஆனா வெள்ளனத்துல எந்திரிக்க முடியுது? இந்த மாதிரி குளிர் எடுத்து எப்படி எந்திரிக்க முடியும்? இழுத்து போர்த்திக்கிட்டு படுக்கத்தே தோணுது. நானும் 7 மணி போல எந்திரிச்சு வீடு வாசலெல்லாம் தொளிச்சு கோலம் போடுவோம்னு நினைச்சுக்கிட்டு போர்வையை இழுத்து போர்த்திக்கிட்டு படுத்து கிடந்தா என் வீட்டுக்காரர் 2 மிதி விட்டாரு. கப்புனு எந்திரிச்சு விட்டேன். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் காலையில 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு முழுகி வீடு வாசல தொளிச்சு கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு ஓடுறாளுங்க. இத போர்வை இழுத்து போர்த்திக்கிட்டு 7 மணி வரைக்கும் படுத்து கிடக்காளேன்னு ஒரே கிளியா கிளிக்கிறா மனசே. அவளுங்களுக்கு என்ன காட்டு வேலை இருக்கா, தோட்டத்து வேலை இருக்கா, ஆடு மாடை பார்க்கணுமா, என்ன இருக்கு? அவளுக்கு ஆட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடுவாளுங்க. நான் என்ன அப்படியா? ஆடு மாடை பார்க்கணும், கோழியை மேய்க்கணும், எனக்கு எம்பிட்டு வேலை இருக்கு. நான் பார்க்குற வேலையை ஒரு நாள் கூட பார்க்க முடியுமா அவளுக்கு? செத்த நேரம் தூங்கலாம் நினைச்ச அந்த வீட்டை தூங்க முடியுமா? 4 மணிக்கே உசுப்பி விட்டுட்டேன். ஐயோ, மூக்கு வேற கப்பு கப்புன்னு வந்து அடைக்குதே. என்னமோ 16 வயசு பொம்மரி மாதிரி அம்புட்டு வேலையை பார்க்க சொல்றாரு. எனக்கு வயசு 45 ஆச்சு. எனக்கு வயசாகுதுல்ல, என்னால முடிஞ்ச வேலையை தானே பார்க்க முடியும். நான் என்ன ரோபோட்டா? இப்படி வேலையாடி கொள்றானே மனசே. இந்த மாணிக்க பையலுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சலாவது அவன் ஊடமான வேலையை பாப்பா. அவனுக்கு எங்க பொண்ணே அமைய மாட்டேங்குது. வார பொண்ணுங்க பூரா தட்டி 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 போய்கிட்டு இருக்கு. ரோஜாக்கா, ராணி, என்ன ராணி தலையில துண்ட போட்டுட்டு வந்திருக்க பூச்சாண்டி மாதிரி? ஆமா ரோஜாக்கா, மார்கழி மாச குளிரு என்ன இப்படி வாட்டி வதைக்குது? கால கீழ வைக்க முடியலக்கா. என் வீட்டுக்காரர்கிட்ட காதுல மாற்ற மப்ளர் வாங்கிட்டாங்க, மப்ளர் வாங்கிட்டாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். வாங்கி தர மாட்டாரே மனசே. கேட்டா மறந்துட்டேன், அப்புறமாட்டி வாங்கி தரேன், அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம கொஞ்ச நேரம் பனில இருந்தாலே சளி பிடிச்சிக்கிட்டு தலையில தண்ணி கோர்த்துக்கிட்டு நம்மளுக்கு முடியாம போயிரும். அதே வீட்ல ஒரு துண்டு கிடந்துச்சுக்கா, அதான் தலையில போட்டுக்கிட்டு வாரேன். ஆமா ராணி, பொம்பளைய கஷ்டம் எங்க அவங்களுக்கு தெரியுது? அவங்களுக்கு தேவை சோறு குழம்பு கூட்டு வீடு சுத்தமாக இருக்கணும், புள்ள குட்டிகளை பாத்துக்கறணும். அது மட்டும் தானே அவங்களுக்கு முக்கியம். ஆமாக்கா, வெளியிலேயே வர முடியலக்கா. ஆமா ராணி, இந்த மார்கழி குளிரு ரொம்ப ஓவராட்டே இருக்கு. வெளியிலேயே வர முடியல. நீங்க தொட்டா ஐஸ் கட்டி மாதிரில இருக்கு. சரி, ஒரு 7 மணி போல வீட்டு வாசல்ல தொளிச்சு கோலம் போடுவோமேன்னு இழுத்து போத்திக்கிட்டு படுத்தா என் வீட்டுக்காரர் தூங்கவா விடுறாரு? கிளியான கிளிக்கிறாரு ராணி. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கோயிலுக்கு ஓடாளுங்க. இவ பீட உடுத்தி திருப்பி இப்படி போத்திக்கிட்டு படுத்து கிடக்காளே. கிளியான கிளி. அவர் கிளியை தாங்க முடியாம நானே எந்திரிச்சு வெளியில வந்துட்டேன் ராணி. சரோஜாக்கா, உங்க வீட்ல உங்க வீட்டுக்காரர் கிளிக்கிறாரு, என் வீட்ல என் மாமியாரு என்ன கிளி கிளிக்குது தெரியுமா? இவளா ஒரு குடும்ப பொம்பளையா? மார்கழி அதுமா இப்படி இழுத்து போத்திக்கிட்டு தூங்குனா மகாலட்சுமி இப்படி வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு கிளியான கிளிக்கா. காலங்காத்தாலேயே அது வாயிலையா விடுகணும். அப்ப அந்த நாளே விளங்காம போயிடும். அதே எந்திரிச்சு விட்டேன்க்கா, குளிரா இருந்தாலும் பரவாயில்லைன்னு. வீட்டு வாசலை தொளிக்கிறதுக்கு சாணி போட்டு மொழுகலாமேன்னு கொஞ்சோண்டு சாணி எல்லாம் வந்திருக்கேன்க்கா. சாணி கிடக்கா? சாணி மித்த நாடுல சாணி சீச்சி தோத்தோட கிடக்குறானி. இந்த மார்கழி வந்ததும் போதும் சாணியை ஏன் கண்ணாலேயே என்னால பார்க்க முடியல ராணி. நான் வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வாரதுக்குள்ளேயே தெருக்கரைக்கு சாணியை பூரா வலிச்சு அள்ளிட்டு போயிடுறேன் ராணி. எனக்கு கூட சாணியே கிடைக்க மாட்டேங்குது. இத்தனை மாடு வளர்க்குறேன், எனக்கு சாணி கொஞ்சம் வைக்க மாட்டாளுங்க, எல்லாத்தையும் வலிச்சு அள்ளிட்டு போயிடுறாளுங்க ராணி. ஐயோ, சாணி இல்லையாக்கா? இன்னைக்கு சாணி தெளிக்காம இருந்த என் மாமியார் கிளியான கிளியில கிளிக்கும். ராணி, நான் அப்பதையே போய் மாட்டு கொட்டாயில பார்த்தேன், சாணி கொஞ்சம் கூட இல்ல. அதே நான் வெறும் தண்ணியை தொளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போய் மாட்டு கொட்டாயில பாரு ராணி, மாடு சாணி போட்டு இருக்கு, அள்ளிட்டு போ.
இருங்கக்கா. ராணி, உன் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்ட ராணி. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம தெருக்கல்ல 50 பேருக்கு ஜகப்பு சேலை வாங்கி கொடுக்கிறேன். அக்கா, அதான் மலையனூர் அங்காளேஸ்வரி எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பாக்கா. நம்பிக்கையோட மட்டும் இருங்க. இன்னும் 2 நாள்ல மாலை ஓடுறனால கவச்சி எடுக்காதீங்கக்கா. இன்னையில இருந்தே நம்ம விரதமா இருப்போம். சரி ராணி, இன்னையில இருந்தே நான் விரதமா இருக்கேன். காலையிலேயே வந்து நல்ல வார்த்தை சொல்லிருக்க ராணி. நீ சொல்றது அந்த மலையனூர் அங்காளேஸ்வரியே காலங்காத்தால வந்து எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. சரி சரோஜாக்கா, நான் போய் மாட்டு சாணி அள்ளிட்டு போய் வீடு வாசல்ல தொளிச்சு கோலம் போடுறேன். சரி ராணி. இந்த 6 மணிக்கே என்ன குளிரு குளிருது. இந்த குளிருக்கு இழுத்து போர்த்திக்கிட்டு படுக்கணுமே தோணுது. ஆனா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரிக 4 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு முழிச்சு கோலம் போடுறாளுங்க. நம்மளால எந்திரிக்க முடியல. நல்லா தூங்கலான்னு பார்த்தா என் மாமியார் கிளாடி கிரியால கிழிக்குது. அதுக்கு பயந்துகிட்டே ஒவ்வொரு வேலையா பார்க்க வேண்டியதா இருக்கு. வசந்தி, யோ மனுஷா, என்னைய கையில கொண்டு வந்திருக்க? என்ன டீ வசந்தி கண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? மீன் டீ. எங்க அம்மா திருக்க மீன் சாப்பிடணும்னு ஆசையா கேட்டாடி. இன்னைக்கு மார்க்கெட்டு போற வழியில பார்த்தேன், அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் டி. இந்த வசந்தி, வாங்கிட்டு போய் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்ல மசாலாவை அம்மியில அரைச்சு குழம்பு வச்சு குடுடி. எங்க அம்மா விரும்பி சாப்பிடுவாங்க. யோ மனுஷா, நான் என்னைக்காவது ஆசைப்பட்டதை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியா? உங்க அம்மா கேட்டவனும் ஓடோடி போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் எங்க அம்மா வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. வாங்கிட்டு வரணுமா என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாயா? உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. ஏட்டி, என்னமோ உனக்கு மீனே பிடிக்காத மாதிரி இம்புட்டு கோவப்படுறவ. நீனும் மீன் குழம்பு நல்லா தானே சாப்பிடுவ. யோ, மீனுனா எனக்கு பிடிக்கத்தாயா செய்யும், நல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஆனா இந்த வாரத்துல நாங்க எல்லாரும் விரதம் இருந்து ஓம் சக்திக்கு மாலை ஓடலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ இப்படி மீனை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அதெல்லாம் செய்ய முடியாது. கொண்டு போய் திரும்பி கடையிலேயே போய் கொடுத்துட்டு வாயா. என்னது மாலை போட போறியா? அடியே என்னடி, உன்னால அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது, நீ மாலை போடுறியா? இத நம்பணுமா? அடியே காமெடி பண்ணலடி. யோ மனுஷா, நம்ம குடும்பத்துக்காகவும் நீ நல்லா இருக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மாலை போட போறேன். நான் சமைக்க முடியாது, கொண்டு போய் கொடுத்துட்டு வாயா. அடியே, இந்த மீனை வாங்க நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு தெரிய மாட்டி. அடி விட்டு சண்டை போட்டு இந்த மீனை நான் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஈஸியா போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது. நீ குழம்பு வச்சே ஆகணும், நாங்க சாப்பிட்டே ஆகணும் முடி. நீ சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருந்தா நீ பக்தியோட இரு. நாங்க அதுக்காக விரதமாக இருக்க முடியுமா? ஆமாமா, கடற்கரை சைடு வாக்கிங் போய்கிட்டு இருந்தேம்மா. அப்ப திருக்க மீன் வித்துக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு பிடிக்கும் சொன்னிலம்மா, அதே வாங்கிட்டு வந்தேன். எம்மா, இந்த மீன் 4 கிலோமா, 1500 ரூபா சொன்னாங்க. நான் 1300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேம்மா. 1300 ரூபா கொடுத்து இந்த மீனை வாங்கிட்டு வந்தாரா? அப்படி மீனை திங்கணுமா? இல்லாட்டி மட்டும் மீன் குழம்பே இவங்க சாப்பிட மாட்டாங்க. மீன் குழம்புன்னு எழுதி குழம்பு வச்சாலே லபக்கு லபக்குன்னு தானே திம்பீங்க. ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையாங்க? நான் மாலை ஓட போறேன், விரதமா இருக்கேன், கொண்டு போய் மீனை கொடுத்துட்டு வாங்க. வசந்தி விரதம் இருந்து ஓம் சக்திக்கு மாலை போட போறாளாமா. அதனாலதான் மீனை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு அப்பதான் இருந்து கத்திக்கிட்டு கிடக்காமா. எத்தே, நம்ம தெருக்கறவெல்லாம் ஓம் சக்திக்கு மாலை ஓடலாம்னு இருக்காதே. நானும் பேர் கொடுத்துருக்கேன். அதான் இப்பையில இருந்தே விரதம் இருக்கலாம்னு இருக்கேன். அடியே வசந்தி, நல்ல காரியமே செய்யற. நல்லபடியா விரதம் இருந்து மாலை போடுடி. ஆனா எங்க வாயலாம் கட்டுப்படுத்த முடியாதுடி. நம்மளுக்கு கவுத்தி இருந்தாதே சோறு உள்ளக்க போகும். நீ விரதம் இருந்தா நீ விரத சாப்பாடு தனியா செஞ்சு சாப்பிட்டுக்கடி. எங்களுக்கு கவுச்சியோட கொஞ்சம் சோறு குழம்பு ஆக்கி வச்சிரு. எத்தே, நல்ல கதையா இருக்கே. நம்ம குடும்பத்துக்காகவும் குடும்ப நலனுக்காகத்தானே நான் விரதம் இருந்து மாலை ஓடுறேன். நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமுதே. வீடு வாசலெல்லாம் கழுவி மொழிகி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுதே. இனிமே அசைவமெல்லாம் சமைக்க மாட்டேன், ஒன்லி சைவம் மட்டும்தான். இனிமே நம்ம வீட்டுல காய்கறி தேர்த்து சாப்பாடே. அடியே வசந்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமைச்சு கூடுடி. மீன் எடுத்துட்டு வந்துட்டேன்ல. அதானே, இன்னைக்கு ஒரு நாள் மீன் குழம்பு வச்சா சாமி ஒண்ணும் சொல்லாதடி. எத்தே, நான் விரதமா இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சமைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க.
அடியே எங்களுக்கு சமைச்சு கொடுடி, நீ சாப்பிட வேணாம், நீ விரதமா இருந்துக்க. அடியே வசந்தி, இப்ப மீன் விக்கிறாங்க, அவெல்லாம் மாலை ஓட்டத்தானே மீன் விக்கிறாங்க. நான் மாலை ஓட்டக்கே மீன் விக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா குழப்ப தப்பு என்னடி ஆகுறது? நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை சுத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கா, நான் கழுவி தரேன்டி. நீ நல்ல மணக்க மணக்க குழம்பு வை, நீ சாப்பிடாத, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அம்பட்டு தானடி. சுப்பிரமணி, மீனை கொண்டால, நான் நறுக்கி தரேன். இந்த வீட்ல இருந்துகிட்டு நான் ஒரு வேலை செஞ்சிட முடியுமா? இந்த கிளடி விட்டுருமாக்க. மீன் திங்காம இருக்க முடியாதே. ராணியக்கா, பொங்கல் பரிசு பொருட்கள் ரேஷன் கடையில கொடுக்கறாங்களாம்க்கா. ஊருக்குள்ள இதே பேச்சாதான் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆமாண்டி, நானும் கேள்விப்பட்டேன். ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறதுக்கு டோக்கன்லாம் கொடுக்கறாங்களாம்ல. நம்மளுக்கு தான் டோக்கன் இன்னும் கொடுக்கலையேட்டி. ராணியக்கா, டோக்கன் ஆகுது டீக்கன் ஆகுது. டோக்கன் இல்லாமயே அந்த கீதா நேத்தே பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாக்கா. என்னடி சொல்றவ? டோக்கன் இல்லாமயே பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வந்து விட்டாளா? அட ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, பரிசு பொருட்களும் வாங்கிட்டு நல்ல செலவு நோட்டா 3000 எண்ணி குடுக்கறாங்களாக்கா, அதையும் வாங்கிட்டு வந்தா. 3000 ரூபாயா? அட ஆமா வசந்தி அக்கா, உனக்கு தெரியாதா? பொங்கல் பரிசு தொகையா 3000 ரூபாயில குடுக்கறாங்க. அட கடவுளே, இந்த விஷயம் எனக்கு தெரியாதடி. ஆமாண்டி வசந்தி, முன்னாடி 5000 கொடுக்கறதா இருந்தா, பற்றாக்குறையினால இப்ப 3000 கொடுக்கறாங்கட்டி. பரவாயில்லையக்கா, இந்த வாட்டி பொங்கலை நல்ல சிறப்பா கொண்டாடிட வேண்டியதே. ரேஷன் கடையில நல்ல ரேஷன் பொருட்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. பத்தாக்குறைக்கு 3000 ரூபாயும் கொடுக்கறாங்க. புள்ள குட்டிகளுக்கு நல்ல துணிமணி எடுத்து போடணும்க்கா. 3000 ரூபா குடுக்கற விஷயம் இன்னும் என் மாமியாருக்கு தெரியலக்கா. இல்லைன்னா என் ரேஷன் கடை புடுங்கிக்கிறோம். அவன் எனக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இன்னைக்கு சாயந்தரமா போய் ரேஷன் பொருட்களையும் பரிசு தொகையும் வாங்கிட்டு வந்துருவோமாக்கா. சரிடி சின்ன பொண்ணு, 3000 ரூபாய் குடுக்கற விஷயம் இன்னும் என் வீட்டுக்காருக்கு தெரியல போல இருக்கு. இல்லைன்னா இனி அடிச்சு புடிச்சு ரேஷன் கடை அட்டையை வாங்கிட்டு போயிருப்பாரு. யார் ராணியக்கா, இன்னைக்கு சாயந்தரமா ரேஷன் கடைக்கு போயிடலாம்ல? சரிடி, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெடி ஆகி இருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். ரேஷன் கடையில பொருட்கள் போடுற விஷயம் இன்னும் சரோஜாக்காக்கு தெரியல போல இருக்கே. இல்லைன்னா ஆளா வந்து நம்மகிட்ட சொல்லி இருந்திருப்பாங்களே. எங்கக்கா, சரோஜாக்காவை கொஞ்ச நாள் ஆளையே பார்க்க முடியலையே. வீட்டு வேலை, தோட்ட வேலை, காட்டு வேலைன்னு இப்படியே அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாவம் அவங்க. ஆமாண்டி வசந்தி, நம்மளுக்கு வீட்டு வேலையும் பிள்ளைகளையும் குட்டிகளையும் பார்க்கறதுக்கே நேரம் சரியா போகுது. அது ஒத்த மனுஷன் விட்டு வேலை பார்க்கணும்ல, அதே அங்கிட்டு இங்கிட்டுலாம் வரமாட்டாங்க. சரிங்கடி, நான் வீட்டுல இருக்கிற மிச்சம் மீது வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரெடி ஆகி இருக்கேன். நீங்களும் கரெக்டா வந்துருங்கடி. நான் போற வழியிலேயே சரோஜா கிட்ட சத்தம் போட்டுட்டு போறேன். சரி ராணியக்கா, பொங்கல் பரிசு பொருட்களும் பரிசு தொகையும் குடுக்கறனால கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்குங்கா. ரெடி ஆகி கரெக்டா இரு. நாங்க வந்த பின்னாடிதான் அப்ப முடுகா முடுகான்னு கிளம்பிக்கிட்டா இருக்க கூடாது பாத்துக்க. அப்புறம் விட்டுட்டு போயிருவோம். சரிடி சரிடி, சரி நான் வரவா? சரிக்கா. என்ன ராணியக்கா, எம்பிட்டு நேரமா நின்றுகிட்டு இருக்கோம், இன்னும் சரோஜாக்கவையே காணா. வசந்தி கிளம்பிதே இருந்தாக, வார வழியில ஒரு வீட்டுக்காரர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே நீ போய்கிட்டு இரு ராணி, என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வாரேன்னு சொன்னாங்க. இன்னும் காணல. ஏக்கா, சரோஜாக்காவுக்கு என்ன கண்ணா தெரியாது? அதெல்லாம் ரேஷன் கடைக்கு வழிலாம் நல்லாவே தெரியும்க்கா. ரேஷன் கடையில பொங்கல் பரிசு தொகை கொடுக்கறனால கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கான். இப்ப போனா தானக்கா நைட்டாவது வாங்கிட்டு வரலாம். ஏட்டி, அவங்க எங்கேயாச்சும் போனா நம்ம எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தானே போறாங்க. அவங்கள விட்டுட்டு போனா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களாட்டி? செத்த இருட்டி. ராணி, வாங்கக்கா. ராணி, வார வழியில இப்பதே ரேஷன் கடையில இருந்து ஆட்கள் போறாங்க ராணி. அவங்க எந்த பொருட்களும் வாங்கிட்டு போன மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலையே. டோக்கன் தேன் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு போறாங்க. ஏக்கா, டோக்கன் இல்லாதவங்களுக்கும் பரிசு பொருட்களும் பரிசு தொகையும் கொடுக்கறாங்களாம்ல. நேத்து கீதா பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம்ல. அப்படியா ராணி? சில பேர் ரேஷன் கடையில பொருட்கள் போடுறாங்கன்னு சொல்றாங்க, சில பேர் டோக்கன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க அக்கவுண்ட்ல காசு பணம் ஏறுதுன்னு சொல்றாங்க. எதத்தையே நம்புறதுன்னு தெரியலையே. சரோஜாக்கா, இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருந்தா நம்ம ஒரு பொருட்களும் வாங்க முடியாதுக்கா. ரேஷன் கடையில போய் என்னென்ன போடுறாங்க என்னென்ன குடுக்கறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வருவோமே. அது வந்து சரிதாண்டி. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரடியா ரேஷன் கடைக்கே போயிடுவோம். வாங்க போவோம். ரேஷன் கடையாவது பக்கத்துல இருக்க 2 கிலோமீட்டர் தள்ளியில வச்சிருக்காங்க. மித்த தெருக்கறவங்களுக்குலாம் தெருவுக்குள்ளேயே ரேஷன் கடை இருக்கு. நம்மளுக்கு மட்டுமே இப்படி இருக்கு. என்னத்த சொல்ல? இது என்ன ரேஷன் கடையா இல்ல தேர் திருவிழாவா?
வசந்தி அக்கா இருக்காதா பின்ன பொங்கல் பரிசு பொருட்களும் 3000 ரூபாயில தாராக அதே இம்புட்டு கூட்டம். எப்பா 3000 ரூபாய் காசு குடுக்குறேன்னு சொல்லவும் இம்புட்டு கூட்டம் ரேஷன் கடையில அலமோதுது. ஆனா என் வீட்டுக்காரரு 30 லட்சம் கொடுத்தா கூட ரேஷன் கடையில வந்து இப்படி நிக்க மாட்டாரே. ராணி ஆம்பளை கூட்டம் கொஞ்சம் பரவாயில்ல மத்தா ராணி இருக்கு, பொம்பளை கூட்டமே அதிகமா இருக்கு. என் வீட்டுக்காரர போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அக்கா இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னைக்குல நம்ம வாங்கிட்டு போக முடியாது போலக்கா. நைட்டு 10 மணி ஆயிரும் போல இருக்கு. எந்நியாரம் ஆனாலும் பரிசு பொருட்களும் 3000 ரூபாயும் வாங்காம போக கூடாதுக்கா, அப்புறம் இல்லேன்னு சொல்லி போடுவாங்க. ராணி அக்கா மொட்டை ஆச்சியே இப்பதான் வருது போல இருக்கு. அட ஆமாண்டி, பார அவசரத்துல மொட்டை ஆச்சிக்கிட்ட சத்தம் போடாம வந்துட்டோமே, வந்து கிழிக்க போகுது. பாட்டிகளா ரேஷன் கடையில காசு கொடுக்குறேன்னு சொல்லவும் எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி ஓடாடி வந்திருக்கீங்களே. ஏண்டி உங்களுக்கு? ஆச்சி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல ஆச்சி, மறந்துட்டு ஓடியாந்துட்டேன் ஆச்சி, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நாங்களும் இப்பதான் வந்திருக்கோம், வாங்க வரிசையில நிப்போம். ஏன் மொட்டை ஆச்சி இப்பத்தேன் வந்துட்டு உடனே முன்னாடி வந்து நின்றுவிய, பின்னாடி போங்க. ஆச்சி வயசனவுதேன் பின்னாடி போய் உட்காந்து இருந்து வாங்கணும், போங்க ஆச்சி. ஏ எப்பா 3000 ரூபாய் வாங்குறதுக்காக எவனோ அடிச்சு புடிச்சு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஓடி இருக்கான். ஒத்த செருப்பை மட்டும் விட்டுட்டு ஓடி இருக்கான் பாருக்கா, அம்புட்டு வேகத்துல இருக்காங்க. சின்ன பொண்ணு ஏதோ அழகு விட்ட செருப்பா இருக்குட்டி, ஏதோ மறந்து இருந்து விட்டுட்டு போயிருக்க போறாங்க, நீ பாட்டுக்கு நில்லுட்டி. கேட்டி அறிவு கட்டவளே, செருப்பு எதுக்கு கையில தூக்கிட்டு கிடக்க, கீழே போட்டு தொலைட்டி. எக்கா நிக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குக்கா, இந்த ஒத்த செருப்பை எவனாவது விட்டுட்டு போயிருக்க போறானா, நீ வேறக்கா அங்கிட்டு தூக்கி போடுறேன். இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டாளே, வந்தலத்துல கையையும் காலையும் ஒடுக்கிட்டு சும்மா உட்கார்றாளா. அங்கிட்டு இருக்கிறத தூக்கி இங்கிட்டு போடுறா, இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு தூக்கி போடுறா. அடியே சும்மா இருட்டி. சில பேர்லாம் எங்கேயாவது போனா அவங்களுக்கு தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வைரம்னு கிடைக்குது, ஆனா நம்மளுக்கு மட்டும் பிஞ்ச செருப்பும் கட்டப்பையும் விளக்கமாத்து கட்டையும் தாங்க கிடைக்குது. எல்லாம் தலை எழுத்து, நம்மளுக்கு ஒரு பொருள் சிக்காதே. ஏட்டி யாராருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது தாண்டி கிடைக்கியே. உனக்கு இன்னைக்கு கிடைச்சது பிஞ்சு உனச்செருப்பு ஆம்பிடுத்தேன். ஏட்டி நீ பாட்டுக்கு நல்ல செருப்பு தூக்கி அங்கிட்டு போடுறியாட்டி, எவனாவது வந்து வரிசை இருசைக்கு போட்டு வச்சுக்க போறாளுடா. ஆச்சி சும்மா இருங்காச்சி, வரிசைக்கு செருப்பு இல்லாம போடுவாங்க, கர்ச்சிப்பு போடுவாங்க, அப்புறம் கையில இருக்கிற துண்டை போடுவாங்க, கட்டப்பைய போடுவாங்க, பிஞ்ச செருப்பு எல்லாம் போட மாட்டாங்க ஆச்சி. அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, நம்ம ஊர்க்காரியெல்லாம் சரியான தெளிவுல வீட்ல இருக்கிற தொடப்பக்கட்டைய கூட கொண்டு வந்து வைக்கத்தேன் செய்வாளுங்க. ஏய் எப்பா வந்து எம்பிட்டு நேரம் ஆகுது, ஒத்த மனசாளுக வாங்கிட்டு இந்த சைடு போன மாதிரியே தெரியலையே. வெயில் வேற இந்த போடு போடுது, ஆத்தாடி. ஆமாண்டி, நேத்துலாம் வெயில் வந்தாரமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு பாரு கொளுத்து கொளுத்து கொளுத்துது, மொட்டை மண்டை வெடிக்குது. ஏய் எப்பா நேத்துதே எங்க வீட்டுக்காரட்ட அடிச்சு புடிச்சு 2000 ரூபாய் வாங்கிட்டு போய் பியூட்டி பார்லர் ப்ளீச்சிங் பண்ணிட்டு வந்தேன். இப்படி மொட்டை வெயில்ல நின்னுக்கிட்டு இருந்தா திரும்பியும் கண்ணங்கரைன்னு கறிக்கட்டையா ஆயிருவேனே. அடியே வசந்தி, அதையும் இப்ப ரேஷன் கடையில 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கிட்டு போய் திரும்பியும் ப்ளீச்சிங்கா பண்ணிக்க. பாட்டி ராணி நான் செத்த ஓரமா போய் உட்கார்ந்திருக்கேன்டி, கிட்டக்க போகும்போது என்னைய சத்தம் போடு, நான் வாரேன். சரி ஆச்சி போய் உட்காருங்க. பாட்டி சின்ன பொண்ணு என்ன டீ இப்படி உட்கார்ந்துட்ட? ஆமா ராணி அக்கா, நின்று நின்று காலெல்லாம் வலியா வலிக்குது, செத்த உக்காந்துக்கிறேன். பாட்டி உன்னை விட 10 வயசுக்கு மூத்தவங்க, நாங்களே நின்றுக்கிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைக்கு கால் வலிக்குதாக்கு. ஏ ராணி அக்கா அந்த கட்டப்பைய கொஞ்சம் கொடு. அதுக்குடி வெயில் கொஞ்சம் ஓவரா இருக்குல்லக்கா, அதான் தலையில போட்டுக்கிட்டு உட்கார்றதுக்கு தான் கேக்குறேன். ஏ எப்பா என்ன வெயில் அடிச்சுச்சு, இந்த கட்டப்பைய தலையில போட வந்தேன், கொஞ்சம் வெயில் தணிஞ்சிருக்கு. பாட்டி சின்ன பொண்ணு நீ நல்ல தெளிவு தாண்டி, என் கட்டப்பைய வாங்கி நீ என்னல்ல உட்கார்ந்திருக்கியாக்கு. அக்கா நீ கும்முன்னு குஷ்பு மாதிரி இருக்க, நீ வெயிலோ மழையிலையோ தாங்கிருவக்கா, ஆனா நான் சிக்குன்னு சிம்ரன் மாதிரி இருக்கேன்ல, எனக்கு வெயிலெல்லாம் ஒத்துக்காதுக்கா, அலர்ஜி ஆயிரும். என்னமோ இவ மட்டும்தான் வெயில்ல நிக்கிற மாதிரி ஓவர் சீன்ல போட்டுக்கிட்டு இருக்கா, நம்மளுமே வெயில்ல நின்றுகிட்டு இருக்கோம், என்னமோ நிலா வெளிச்சத்துல இருக்கிற மாதிரியே பேசுவா. ஏட்டி என்னென்ன பொருட்கள்லாம் தாராகலாம்? ஏக்கா பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பு ஜீனி ஏலக்காய் கிறிஸ்மஸ் முந்திரி எல்லாம் தாராகக்கா. ஏட்டி என்ன டீ பொங்கலுக்கு சீனி தாராகல, வெல்லம் தான தரணும். ஏக்கா அவங்க சீனி தாக்க தாராக, நம்ம அதை வாங்கிட்டு போய் பக்குவப்படுத்தி வெள்ளமாக்கி வச்சுக்கிட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கிண்டி சாப்பிட வேண்டியதேன். ஆமா அவங்க குடுக்கற 1/4 கிலோ
சீனியை கொண்டு போய் நான் பக்குவப்படுத்தி வெள்ளமாக்கி இம்பிட்டு வேலை செய்யறதுக்கு முருகேசன் கடையில காக்கில வெள்ளம் வாங்கி பொங்க கிண்டிடுவேனே. ஏக்கா குடுக்கறது ஓசிய வாங்கிட்டு போய் எல்லாம் பொங்க நீட்டி சாப்பிடுவியா? அதை விட்டுட்டு ஓராயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. கேட்டி ஓசியோ தூசியோ அது நம்ம வரி பணம் தாண்டி நம்ம விட்டு காசையே வாங்கி நம்மளுக்கு பொருட்களா குடுக்குறாங்க. நம்ம உரிமைடி, நம்ம கேட்கணும். ஓ அப்படியா, கேட்கணுமா? சரிக்கா, முன்னாடி போய் ரேஷன் கடைக்காரர் அங்கதான் உட்காந்துருக்காரு, போய் கேட்டுட்டு வா. கேட்டி இம்பிட்டு பொருட்கள் போடுறாங்களே, நெய் கொடுக்கல. ஏக்கா இத்தனை வருஷமா பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்க, என்னைக்குக்கா நெய் கொடுத்தாங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டாக்கா. அதான் காசு கொடுக்குறாங்கல்ல, விட்டு போன பொருட்களை கடையில வாங்கி நீ ஊத்தி நெய்யை கிண்டி சாப்பிடு. அடியே வேற என்னடி தாராங்க? அக்கா ஆளுக்கு ஒரு முழு கரும்பு தாராங்களாக்கா. அப்புறம் வேஷ்டி சட்டை, அப்புறம் 3000 ரூபாக்கா. ஆமா கரும்பு கொடுக்குறாங்க. கரும்பு போன வருஷம்லாம் கரும்பு கொடுத்தாங்க, என்னமோ பொட்டட குச்சி மாதிரி சூம்பி போய் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு போய் வீட்டுல அங்கிட்டு போட்டேன். யாரும் சீண்டல, இப்படியே குச்சி மாதிரி காஞ்சி கிடந்துச்சு. அதை எடுத்து நான் அடுப்புட்டேன் வச்சேன். ஏக்கா போன வருஷம் பொருட்கள் எல்லாமே மோசமா தாங்க கொடுத்தாங்க. பொங்கல் பரிசு தொகையும் கொடுக்கவே இல்ல பாரு. இந்த வருஷம் 3000 ரூபாயும் கொடுக்கறாங்க. கரும்புலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கு. எலெக்ஷன் வருதுல்ல, அதே சூப்பரா எல்லா பொருட்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அத சொல்லிடி, அதனாலதான் 3000 ரூபாய் கொடுக்கறாங்களா? இப்பதான விஷயம் தெரியுது. அக்கா நம்ம வார வழியில கரும்பு அப்படியே மூச்சு போட்டு இருந்தாக்கா, பச்சு 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 பச்சுன்னு இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு கரும்பு நல்லதா பார்த்து எடுத்துக்கணும் பாத்துக்க. போன வருஷம்லாம் ரேஷன் கடைக்காரரு ஒரு சூம்பி போன கரும்புதே எனக்கும் கொடுத்தாரு. அந்த ஆளு பார்த்துல எல்லாருக்கும் நல்ல கரும்பா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்மள நாய் மாதிரில மதிக்கிறாரு. என்னமோ அவரை விட்டு சொத்தை வாங்குற மாதிரி சீ போ அப்படின்னு விரட்டிக்கிட்டே இருக்காரு. ஆமாக்கா போன வருஷம்லாம் அவர் கொடுத்த கரும்பை மட்டுமே வாங்கிக்கிட்டு வாயை முடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். இந்த தாட்டில வாயை மூடிக்கிட்டு இருக்க கூடாதுக்கா, நல்ல கரும்பா கேட்டு வாங்கணும். இங்க டோக்கன் கொடுக்கறாங்களா இல்ல பரிசு பொருட்கள் கொடுக்கறாங்களானே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடி. வந்த ஜனம் பூரா அப்படியே தலையாட்ட நின்னுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனுஷாலும் வாங்கிட்டு போன மாதிரியும் தெரியல. ஏக்கா பரிசு பொருட்கள் கொடுத்தா வாங்கிட்டு போவோம், டோக்கன் கொடுத்தாலும் வாங்கிட்டு போவாங்கக்கா. டோக்கன் கொடுத்து அடுத்த நாள் தான் வர சொல்லுவாங்க. நைட்டே வந்து பாயை போட்டு படுத்துக்குருவோம். ஏய் அம்மா, தெருக்காரிய பூரா இங்கவே நிக்கறாளுக போல இருக்கு. ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டாங்களே. என்ன ராணி, வெள்ளனவே வந்து வரிசையில நிக்கறீங்க போல இருக்கு. ஆமாக்கா, பொங்கல் பொருட்கள் போடுறதுனாலே கூட்டமா தானே இருக்கு. அதே வெள்ளனத்திலேயே வந்து வரிசையில நிக்கறாங்கக்கா. நீங்க இப்பத்தே வரீங்களா? அப்பவே வந்துட்டே ராணி. வயிறு கடமுடான்னு ஒரே சவுண்ட் ராணி. அதே வீட்டு சைடு போயிட்டு வரேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி வாங்க வரிசையில வந்து நில்லுங்க. ராணி நான் வரச போட்டுட்டு தான் ராணி பானே. எங்க காணோம்? இங்க தானே போட்டுட்டு போனா. யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களா? இத கூட எடுத்துட்டு போவாதா? எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே. அட்டை பைய போட்டா காத்துல பறந்து போயிருந்தானே, செருப்பை கழட்டி விட்டுட்டு போனா. எங்க போச்சு? ஏ குருவமாக்கா, என்னத்த தேடிக்கிட்டு இருக்கீங்க? கேட்டி வரசைக்கு ஒரு புது செருப்பு ஒண்ணு கழட்டி போட்டுட்டு போயிருந்தேன், காணாமட்டி. ஐய அந்த செருப்பை நம்ம தானே அங்கிட்டு தூக்கி கடாசணும். ஏ குருவமாக்கா, வரிசைக்கு யாராவது செருப்பை கழட்டி வரிசையில போட்டுட்டு போவாங்களா? ஒரு கட்டை பைய கிட்ட பைய வச்சுட்டு போகணும். அடியே நான் போட்டிருந்த செருப்பையே காணா. இதுல கட்டை பைய வச்சிருந்தா கட்டை பைய தூக்கிட்டு போறதுக்கா? புது செருப்படி பாண்டி 3 நாள் கூட முழுசா போடல. ஒத்த செருப்பு என்கிட்ட இருக்கு, இன்னொரு செருப்பு காணாமே. இன்னொரு தாண்டி இன்னொரு கழட்டி போட்டுட்டு போனேன். எந்த எடுவட்ட செருப்பு எடுத்தாலோ தெரியலையே. என்னது புது செருப்பா? அந்த செருப்பு வாங்கி 3 வருஷம் ஆன மாதிரி பிஞ்சு நாராசமா கிடந்துச்சு. அதனாலதானே அங்கிட்டு தூக்கி போட்டேன். என்னமோ புது செருப்புன்னு அளக்குறாங்க. ஏ குருவமாக்கா, கூட்டமா இருக்கிற இடத்துல இப்படி ஒத்த செருப்பை கழட்டி வச்சுட்டு போகலாமா? யாராவது எடுத்துட்டு போயிருக்காக்கா? என்னது என் செருப்பை எடுத்துட்டு போயிருப்பாளுங்களா? குருவ மாட்டு செருப்பு எடுக்கிற அளவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? விளக்க மாத்து கட்ட பிஞ்சிர முடி. எவன் எடுத்தான் தெரியலையே. என் விட்டு பொருட்களை எந்த எடுவட்ட சிறுக்கியும் தொட மாட்டாளுகட்டி. தொட்டா நான் சும்மா விட்டுருவேனா? குருவ மாவா குக்கா, இந்த தெருக்காரிகளுக்கெல்லாம் பையன் அத்து போய் கிடக்கு. அவளுகளை நான் சும்மா விட மாட்டேனே. எந்த எடுவட்ட சிறுக்கி என் செருப்பு எடுத்தாலோ தெரியலையே. என் செருப்பு தெரிஞ்சிருந்தா தொட்டுப்பாளுகளா? எவனும் தெரியலையே. ஐயோ போச்சு போச்சு, குருவமாக்கா சரியான கோபத்துல இருக்கே. இந்த சின்ன பொண்ணு சும்மா இருக்காளா? அப்பவே செருப்பை எடுக்காதடி, சும்மா இருடின்னு சொன்னேன். கேட்காம அந்த செருப்பை தூக்கி அங்கிட்டு கடாசிட்டாளே. அம்மா, இந்த குருவமாக்கா என்ன இம்புட்டு கோவக்கார பொம்பளையா இருக்கு? நம்மதே அந்த செருப்பை தூக்கி அங்கிட்டு தூக்கி கடாசனம்னு தெரிஞ்சா நம்மள உண்டியிலே ஆக்கி போறோமே.
யா குருவமாக்கா, விடுங்க விடுங்க, செருப்பு தானே போனா போயிட்டு போகுது. இப்ப என்ன, போய் வரிசையில நில்லுங்கக்கா. என்னது வரிசையில நிக்கவா? போனது செருப்பு தானே. நான் செருப்பு போட்ட இடம் இடத்துல இருக்கு. நான் இங்க தான் நிப்பேன். யாட்டி கொஞ்சம் தள்ளி வந்துட்டு போய் உட்காரு. நான் வரிசையில நிக்கணும். ஏ எப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் தள்ளி உட்காரவா? இப்பதான் வந்துட்டு தள்ளு நொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. போய் வரிசையில நில்லுங்க. உங்களை மாதிரி கோவக்கார மூஞ்சி என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை, ஒண்ணும் தெரியாத பாப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு மேல என்னால கோவப்பட முடியும். அடக்கிக்கிட்டு இருக்கேன். போய் வரிசையில நில்லுங்க. தள்ளி உக்காராமல, தள்ளி உக்காரு. இப்ப வந்துகிட்டு தள்ளு நொல்லுன்னு சொல்லிக்கிட்டு எம்பிட்டு நேரமா வெயில்ல காவ காத்துக்கிட்டு கிடக்கும். மரியாதை அங்கிட்டு போய் வரிசையில நில்லுங்க. இல்லைன்னா கட்டப்பை எடுத்து மூஞ்சிலேயே ஒரு சாத்து சத்தி போடுவேன். என்னது கட்டப்பை எடுத்து மூஞ்சில சாத்துதியா? ஆமா, நாங்க எம்பிட்டு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப வந்து புட்டு செருப்ப போட்டே கருப்ப போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. போங்க கிட்டு. ஊரை ஏமாத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. போங்க போங்க, போய் வரிசையில நில்லுங்க. இவெல்லாம் ஒரு மனுஷனி. இவட்ட பேசின பாரு என்னைய சொல்லணும். ஒரு பெரிய மனுஷனு மட்டு மரியாதை இல்லாம என்னமா பேசுறா? இதனாலவே ரேஷன் கடைக்கு நான் வாரதே கிடையாது. ரேஷன் கடைக்கு வந்தாலே மட்டு மரியாதை எவ்வளவு கொடுக்க மாட்டா. என்னை பார்த்து பயப்படவும் மாட்டா. பேதியில போவாளுக. எவளுக்கு பேதி எடுத்துச்சோ என் புத்தம் புது செருப்பை தூக்கிட்டு போயிட்டாளுகளே, நாசமா போயிருவாளுக. அங்கிட்டு அந்த ஓரமாத்தேன் இத்து போன செருப்பு கிடக்கு. அந்த இத்து போன செருப்புக்கு இம்பிட்டு பேச்சா? ஏக்கா, கத்திக்கிட்டு இருக்காம வரிசையில போய் நில்லுங்க. போங்க போங்க. ஏய் அம்மா, என்ன இம்புட்டு கூட்டம்? யாட்டி சின்ன பொண்ணு, இங்கயா பொங்கல் பரிசு தொகைக்கு டோக்கன் கொடுக்கறாங்க? இல்ல பரிமிலாக்கா, இங்க குடுக்கல. பக்கத்துல இருக்கல பால்வாடி ஸ்கூல்லதான் குடுக்கறாளாம். போய் வாங்கிட்டு வாங்க. என்னடி சின்ன பொண்ணு இப்படி சொல்றவ? எல்லாரும் ரேஷன் கடையிலவே டோக்கன் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. யா பரிமிலாக்கா, பொங்கல் பரிசு பொருட்கள் குடுக்கறதுக்கு டோக்கன் ரேஷன் கடையில கொடுக்காம வேற எங்கக்கா கொடுப்பாங்க? இங்கதான் குடுக்கறாங்க. அதே இம்புட்டு கூட்டமா இருக்கு. வந்து வரிசையில நில்லுங்க. யா பரிமிலா, டோக்கன் இங்கதான் குடுக்கறாங்கலாம். வா இங்க வந்து வரிசையில நில்லு. அவ திமிரு பிடிச்சு கத்திக்கிட்டு கிடக்க. அவட்ட இருக்கு நீ பேசிக்கிட்டு கிடக்க. யா குருவமக்கா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. நல்லா இருக்கேன் பரிமிலா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா இருக்கேன். இந்த ரேஷன் கடைக்காரருக்கு பொறுப்பு இருக்கா என்னன்னு தெரியலையே. இப்படி பொம்பளை ஆட்களை பூரா இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு வெறும் ஆம்பளைகளுக்கா பொருட்கள் கொடுத்து அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு. அக்கா, இன்னைக்கு பொருட்கள் போடுற நாளா இருக்குங்கக்கா. அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு. அதையும் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு அப்புறமாட்டி டோக்கன் போட்டு கொடுப்பாங்க போல இருக்கு. ஆமாட்டி, அப்படியே தான் இருக்குமாக்கும். எல்லாரும் பை பையா வாங்கிட்டு போறாங்களே. ஏய் அப்பா, என்ன இது? பொம்பளை கூட்டம் அப்படியே நின்றுகிட்டு இருக்கோம். என்னதான் பண்றாங்களோ தெரியலையே. ஏ குமரேச் அண்ணே, என்ன சின்ன பொண்ணு? என்ன என்னென்ன பொருட்கள் போடுறாங்கண்ணே? ஏம்மா, சீனி, பருப்பு, அரிசி, எண்ணெய் எல்லாம் போடுறாங்கம்மா. என்ன இந்த பொங்கல் பரிசு தொகை கொடுக்கறதுக்கான டோக்கன் கொடுக்கறாங்களாம்ல? அதுக்கு எந்த வரிசையில என்ன நிக்கணும்? என்னது, பொங்கல் பரிசு தொகைக்கு டோக்கன் கொடுக்குறாங்களா? யாருமா சொன்னது? அதெல்லாம் இங்க யாரும் கொடுக்கலையே. என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, என்னைக்கும் போல ரேஷன் கடையில பொருட்கள் தாம போட்டுக்கிட்டு இருக்காங்க. டோக்கன் எல்லாம் கொடுக்கல. என்னன்னு இப்படி சொல்றீங்க? பொங்கலுக்கான டோக்கன் கொடுக்கறாங்கல, நாங்க இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம். ஏம்மா, பொங்கலுக்கான டோக்கனுக்கு இங்க வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. நாங்களே வீடு வீடா வந்து டோக்கனை கொடுத்துருவோம். அந்த டோக்கன்லயே நீங்க எப்ப வந்து வாங்கணும், எங்க வந்து வாங்கணும், என்ன தேதியில வாங்கணும், என்ன டைமிங்ல வாங்கணும்னு எழுதி இருக்குமா. அப்ப வந்து வாங்கினா போதுமா. தேவையில்லாம இப்படி வந்து கால் எடுத்து நின்றுகிட்டு இருக்கீங்களம்மா. வீட பார்த்து போங்க. ஏம்மா சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேம்மா. சரிண்ணே. ஏ எப்பா, இங்க ஒரு டோக்கன் கொடுக்கலையா, ஒரு மண்ணும் கொடுக்கலையா? தேவையில்லாம என்னை கூட்டிட்டு வந்து இப்படி வெயில்ல காவ காக்க விட்டு புட்டியலே. யாட்டி சின்ன பொண்ணு, எங்களுக்கு இப்ப தாண்டி தெரியும். ஏய் அப்பா, இப்படி கொடுக்காத டோக்கனுக்கு வருஷ டிக்கெட்ல இருந்து அடிச்சிட்டு இருந்தா இதனால என் ஒத்த செருப்பு காணாம போனதே மிச்சம். ஏய் அம்மா, பொங்கல் வேற வந்துகிட்டு இருக்கு. வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் விட்டு புட்டு இப்படி வருஷ கட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தமே, நேரம் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். வீட்ல இருந்தாலாவது ஏகப்பட்ட வேலை பார்த்திருக்கலாம். சே, என் மாமியார் அப்பவே சொல்லுச்சு, நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க வீடு வீடாவே வந்து டோக்கன் கொடுக்கறாங்க அப்படின்னு. அது பேச்ச கேட்காம நான் வந்தேன் பாரு. என்னையே சொல்லணும். இங்க வந்ததுக்கு வெயில்ல காத்து கடந்து தொண்டை தண்ணி வத்தி சண்டை போட்டதே மிச்சம். பொருள் வாங்காம வீட்டுக்கு போனா என் மாமியார் என்ன கிளி கிளிக்க போகுதோ தெரியலையே.